ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னாரில் வந்திருக்கோம். இடத்து பேர் சொல்லி பார்ப்போம். சின்னாறு கரெக்டா? இல்லை வேறு சின்னார். ஸோ சின்னாறு மூணார் பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பர் பர்சன்ட்டுக்கு வந்து 300 இது பண்ணாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி அதை இது பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ட்ரக்கிங் போகிறேன்னு சொல்லுவான், வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு வராமல் வருவான். இதுதான் நம்ம விஜய், கோத்தகிரி விஜய். கீழே பார்த்து போங்க. ஸோ தண்ணி இல்லை, மோஸ்ட்லி இங்கே மழை பெய்யல, தண்ணி இல்லை. ஸோ எலிஃபண்ட் ஷீட் எல்லாமே இருக்குது, மோஸ்ட்லி நல்லாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை கெட்டப். எப்படி இருக்குது? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். ஸோ அங்கே முன்னாடி போகிறவர் தான் நம்ம கைடு. அப் அண்ட் டவுன் எத்தனை கிலோமீட்டர்னா? 6 கிலோமீட்டர் தானே. 6. ஸோ கைஸ், அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்ரு. நீங்கள் எதாவது பிளான் பண்ண வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 8 o'clock கவுண்டர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மட்டும் வந்துக்கோங்க. நாங்கள் வந்து மிட்டாய் தருவாங்க. நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து 10 o'clock ஆயிடுச்சு. முன்னாடியே பாஸ்போர்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் எடுக்கலை மோஸ்ட்லி. நான் மற்ற டீட்டெயில்ஸு, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஸோ ஃபுல் திக் ஃபாரஸ்ட் தான். ஓ, இது பேர் தான் மரம். கம்முடு போல அதுக்கு சொல்கிறேன் நீ. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 month பிஃபோர் வந்து கிராசிங்காக நின்றுட்டுருந்தேன். ஆட்டோக்காரன் பார்க்காம வந்து இடிச்சிட்டான். இடித்ததில் லெக்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் எதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த இதனால் ஒரு 20 days நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். ரெஸ்ட்டில் இருந்துட்டு திருப்பியும் இப்போ ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போவும் பேண்டு போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். வீட்டிலே இருக்க முடியல, கடுப்பாக இருக்குது. அதனால தான் 3 நாள் லீவ் போட்டு 3 நாள் ஃபுல்லாக மைசூரில் மூணார்லேயே சுற்றலாம் அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். ஓகே கைஸ், நான் நடந்து போயிட்டுருக்கேன். என்னால் மொத்த கீழே பிடிச்சிட்டு இது பண்ணி ஆக முடியல. ஸோ இங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி தண்ணி எதுவும் இல்லை. கீழே வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே வேணால் போய் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் வந்திருப்போமா. 1/4 கிலோமீட்டர் கூட வரலையா. ஸோ இப்போ தான் இறங்கிட்டு இருக்கோம். நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு மோஸ்ட்லி. ஓகேவா, ஃபால்ஸ் கிட்டே வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் மேலேயே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் தண்ணி மோஸ்ட்லி பாருங்க. ஸோ இந்த இதில் தான் ஃப்ளோவில் வரும் தண்ணி. ஆனால் வந்து தண்ணியே இல்லை மோஸ்ட்லி. நாங்கள் அந்த டைம் தப்பான்னு தெரில. ஆனால் லாஸ்ட் வீக்லாம் நல்லா மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்களேன், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இருக்குது மோஸ்ட்லி. நம்ம வந்தாச்சு பார்த்தீங்களா? சவுண்டு கேட்டிங்களா? பார்க்க முடியாது. ஆக்சுவலி இங்கே வந்து 2 ஃபால்ஸ் வருது. நம்ம அங்கே பார்த்தோம்ல ட்ரையாக இருந்துச்சுல, அது ஒன்று. ப்ளஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. மேபி அதில் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்குன்ட்டு தெரியல. இதுவும் ஒரு ஃப்ளோ தான், ஆனால் இங்கே தண்ணி இல்லை மோஸ்ட்லி. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா
என்ன தெரியும்? நீரில் நுழைய வேண்டாம், பார்த்துக்கோ. டோன்ட் என்டர் டு த வாட்டர். என்ன ஏன்டா எடுக்க அதில் வை. ஸோ கால் இப்போ தான் ரெடியாக இருக்குது. அதனால் மறுபடியும் காலை உடைக்கிறது ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் இது பண்ணுற மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட நடந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸில் லொடன்னு பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் போயிருக்கு, கீழே இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் அவுட் இடத்துல வந்து யானை இருக்குது, யானை வந்திருக்கு. நம்ம கைடு சொன்னாங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் மேபி இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கலாம் அதான் சொன்னாங்க. போகிற வழியிலையும் மேபி ஸ்பாட் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த அச்சு அதோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ் வேர்த்து ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோக்கு இங்கே காற்றும் இல்லை, இது இல்லை, வெயிலும் இல்லை, லைட்டாக தண்ணி ஆற்றுல இது பண்ணுறதுனால தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கோப்பாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷன் இறங்கியாச்சு. இதில் இறங்குதா? இது ஏறி இது நகம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யானை ஏறி இருக்குன்ட்டு நம்ம கைடு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கிட்டு பார்த்தீங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த சைடில் ஏறி இருக்குது. மோஸ்ட்லி எங்கே இருக்குன்ட்டு தெரியல. நம்மக்கிட்ட வரக்கூடாது. நம்ம வந்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதான் அந்த சின்னாறு வாட்டர் ஃபால்ஸ். மோஸ்ட்லி அதான் ஏங்க நாங்கள் வரும்போது வெயில் அடிக்குது, என்னால் இறங்கவும் முடியலை. காலில் லெக்மெண்ட் கிரியானால 1 மந்த் தான் ஆச்சு ரெக்கவரி. ஸோ மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பாட் நம்ம வந்துருக்குது. ஸோ மோஸ்ட்லி கவர் ஆயாச்சு. சாப்பாட்டில் கல்பாசின்னு ஒரு ஐட்டம் போடுவாங்க. இதுதான் அந்த கல்பாசியா? ஸோ அது என்ன? ஓகே, ஸோ இதோட வேரியண்ட்டுன்ட்டு நம்ம ஆளு சொல்கிறாரு. நமக்கு தெரில. மோஸ்ட்லி பாருங்க செம்ம டப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நிறைய வந்துட்டு கீழே குப்பர் அடிச்சு விழுக போகிறத நம்ம எல்லோரும் வேடிக்கை பார்க்குறோம். இப்போ நிறைய போது காற்று வேற பட்டுச்சுல, இப்போ தானே எனக்கு உற்சாகமாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா ஷூவை ஒட்டு போட்டு கொண்டு வந்தானா இப்போ தண்ணியில் போட்டு நினைக்க போகிறோம். ஒரு சின்ன ஆரை வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸ்லிப்பர் போட்டு வரணும் சைடில். போய் தொலை போ. அதில் ஆடுதுன்னு தெரிஞ்சால் கல்லில் காலை வைக்காத. இது மேலே ஏறு. சரி, ஓகே காத்து. நான் போயிடுவேன். அண்ணா எந்த கல்லை வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள், அவன் வச்சுருவான். பாருங்கள் செம ஃபன்னாக இருக்குது.
நரேன் போயிருவியா? வாட் யூ திங்க் அபவுட்? பார்த்து போலாமா? சொல்லுங்கள் நரேன், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஷூ போட்டதை பற்றி இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கருத்து நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குது. ஷூ நனைஞ்சிருச்சா? ஆமாங்க. ஆல்ரெடி ஷூ இங்கே பாருங்க போட்டேன். நான் இதிலே வந்து டபுள் செலோ டேப் போட்டு ஒட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா திடீர் பிளானு, புதுசு ஷூ வந்து வாங்க முடியல, அதனால் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்னன்னா, சொர்க்கமே என்றாலும் சின்னார போல வருமா? பாருங்க, அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது தீ மியூசிக் போடுறா. காயிலே போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மியூசிக் ஃப்ளாஷ்பேக். இது பறக்குதுடா. ஆதி மாதிரி பறக்குது. சூப்பராக இருக்கு. அடி அப்பா, ஏய் செம்மையாக இருக்குடா. ஏன் முன்னாடி போய் ரியாக்ஷன் எடுத்துக்க? 27 வயசு ஆகுது. சின்ன குழந்தை மொத்தம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இதுவும் ஒரு இதாக தான் இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே என்னை விட்டுட்டு போயிட்டான். இடத்த Finally. என்ன பண்ணுறது? வந்தாச்சு.